சென்னையில் காலை பொழுது எப்போதும் போல அமைதியாக இருந்தது. ஆனால் அன்று மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே வழக்கத்திற்கு மாறான கூட்டம் கூடியிருந்தது. புதிய மாவட்ட நீதிபதியின் வருகையை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். கருப்பு நிற அரசு கார் மெதுவாக நீதிமன்றத்தின் முதன்மை நுழைவாயிலில் வந்து நின்றது. காரின் கதவு திறக்கப்பட்டு சுமார் 32 வயதான புதிய மாவட்ட நீதிபதி அனன்யா தன்னம்பிக்கையுடன் வெளியே வந்தாள். பல வருட உழைப்பு, போராட்டம் மற்றும் கட்டுப்பாடு அவளது ஆளுமைக்கு ஒரு தனித்துவமான கண்ணியத்தை கொடுத்திருந்தன. நீதிமன்ற அதிகாரிகள் பூங்கொத்துகளுடன் அவளை வரவேற்க தொடங்கினர். அனைவரின் பார்வையும் அவள் மீதே இருந்தது. ஆனால் இந்த நகரத்துடனான அவளது தொடர்பு வெறும் வேலையை பற்றியது மட்டுமல்ல, மாறாக அரைகுறை நினைவுகள், உடைந்த உறவுகள் மற்றும் அவள் விட்டு சென்ற ஒரு கடந்த காலத்தை பற்றியது என்பது யாருக்கும் தெரியாது. 7 வருடங்களுக்கு முன்பு இதே நகரம்தான் அவளது திருமணத்திற்கு சாட்சியாக இருந்தது. அதே நகரத்தில் அவளது திருமணம் அஜய் என்ற ஒரு சாதாரண, நேர்மையான மற்றும் உழைப்பாளியான இளைஞனுடன் நடைபெற்றது. அஜய் பெரிய வியாபாரியோ அல்லது அதிகாரியோ அல்ல. அவன் ஒரு சிறிய புத்தக கடையை நடத்தி வந்தான். அவனது வருமானம் வரம்பிற்குட்பட்டதாக இருந்தது. ஆனால் அவனது குணநலன்கள் மிக உயர்ந்தவை. வீட்டை பணம் இயக்குவதில்லை, நம்பிக்கைதான் இயக்குகிறது என்று அவன் எப்போதும் கூறுவான். அனன்யா அந்த நேரத்தில் சட்டப்படிப்பை படித்து கொண்டிருந்தாள். அவளது கனவுகள் பெரியவை. அவள் ஒரு நாள் நீதிபதியாக விரும்பினாள். அஜய் அவளது கனவுகளை ஒருபோதும் சிறிதாக்க அனுமதிக்கவில்லை. தன் கடையின் லாபம் குறைந்த போதிலும் அவன் அவளுக்கு புத்தகங்களை வாங்கி தந்தான். பயிற்சி மைய கட்டணத்தை செலுத்தினான். மனைவியின் படிப்பு ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக பல இரவுகள் எந்த புகாரும் இன்றி கூடுதல் வேலை செய்தான். ஆரம்பத்தில் 2 ஆண்டுகள் இருவரும் மிகவும் எளிமையாக கழித்தனர். வாடகை, சிறிய வீடு, பழைய மின்விசிறி, ஒரு சிறிய சமையலறை மற்றும் நிறைய கனவுகள். ஒவ்வொரு சிறிய வெற்றியிலும் அஜய் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் மெல்ல மெல்ல அனன்யாவை சுற்றி சில மனிதர்கள் வந்தனர். அவர்கள் நீதிபதியாக போகும் ஒரு பெண்ணின் எதிர்காலம் ஒரு ஏழை புத்தக கடைக்காரனுடன் இருக்க முடியாது என்று அவளுக்கு புரிய வைக்க தொடங்கினர். உறவினர்கள் கேலி பேசினர், நண்பர்கள் ஒப்பிட்டு பேசினர் மற்றும் சமூக ஊடகங்களில் காணப்படும் போலி பளபளப்பு அவளது மனதில் மன நிறைவின்மையை நிரப்பத் தொடங்கியது. அஜய் ஒவ்வொரு முறையும் புன்னகையுடன், நீ நீதிபதியாகும் போது நான் தான் முன்னால் நின்று கைத்தட்டுவேன் என்று சொல்வான். ஆனால் அதற்குள் அனன்யாவின் மனதில் பேராசையும் அகந்தையும் போராடத் தொடங்கியிருந்தன. ஒரு நாள் இருவருக்கும் இடையே ஒரு சிறிய விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது. விஷயம் பணத்தில் தொடங்கி உறவு வரை சென்றது. கோபத்தில் அனன்யா, நான் என் முழு வாழ்க்கையை வறுமையில் கழிக்க முடியாது, என் கனவுகள் மூச்சு திணறுகின்றன என்றாள். அஜய் அமைதியான குரலில், என்னுடன் வாழ்வதால் உன் கனவுகள் சிறிதாகிறது என்றால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், மனிதனின் மதிப்பு அவனது பையில் இல்லை, அவனது குணத்தில்தான் இருக்கிறது என்று மட்டும் சொன்னான். அடுத்த நாளே அனன்யா நகரத்தை விட்டு புறப்பட்டு சென்றாள். அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. அஜயும் ஒருபோதும் அவளை பழித்து பேசவில்லை. யார் கேட்டாலும் அவள் தன் கனவுகளை நிறைவேற்ற சென்றிருக்கிறாள், அவளது வெற்றிக்கு நான் பிரார்த்திக்கிறேன் என்று மட்டுமே சொன்னான். காலம் கடந்தது. அனன்யா கடினமாக உழைத்தாள். போட்டி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று கடைசியாக மாவட்ட நீதிபதி ஆனாள். மறுபுறம் அஜயின் வாழ்க்கையே எளிதாக இருக்கவில்லை. புத்தக கடையை மூட வேண்டியதாயிற்று. அவனது தந்தை நோய்வாய்ப்பட்டார். வீட்டின் கடன் அதிகரித்தது. இருப்பினும் அவன் யாரிடமும் கையேந்தவில்லை. ஏழை குடும்பத்து குழந்தைகள் படிப்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் கற்பிக்க தொடங்கினான். கிடைத்த சொற்ப வருமானத்தில் தந்தைக்கு மருந்தும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வாங்கி தருவான். நகரத்து மக்கள் அவனை ஏழை என்றனர். ஆனால் அவனிடம் பாடம் கற்ற குழந்தைகளுக்கு அவன் ஒரு உண்மையான ஆசிரியராக இருந்தான். அங்கே நீதிமன்றத்தில் தன் முதல் நாள் நடவடிக்கைகளை முடித்த பிறகு அனன்யா தன் அரசு காரில் பழைய நகரத்தை பார்வையிட புறப்பட்டாள். வழியில் அவளது பார்வை ஒரு பழைய பழுதடைந்த பகுதியின் மீது விழுந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவள் ஓட்டுநரிடம் காரை நிறுத்துமாறு கூறினாள். ஒரு காலத்தில் தன் சிறிய வாடகை வீடு இருந்த அதே வீதியை நோக்கி மெல்ல நடந்தாள். இப்போது அங்கே புதிய வீடு கட்டப்பட்டிருந்தது. அவள் சில நொடிகள் அமைதியாக நின்றாள். கடந்த கால வருடங்கள் அவளது கண் முன்னே வந்து சென்றன. அப்போது அருகில் நின்ற ஒரு முதிய பெண்மணி அவளை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் ஆச்சரியத்துடன், மகளே, நீ அனன்யா தானே என்றார். அனன்யா மெதுவாக தலையசைத்தாள். அந்த பெண்மணியின் கண்களில் மகிழ்ச்சியை விட கேள்விகளே அதிகமாக இருந்தன. அவர், உனக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, அஜய் இன்றைக்கும் உன்னை பற்றி தவறாக பேசுவதில்லை என்றார். இதை கேட்டதும் அனன்யா சில நொடிகள் அமைதியானாள்.
அவளது மனதில் முதல் முறையாக ஒரு சிறிய பதற்றம் எழுந்தது. அவள் இயல்பாக மாற முயன்று, அவன் இப்போது என்ன செய்கிறான் என்று கேட்டாள். அந்த முதிய பெண்மணி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, மகளே, மற்றவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குகிறான். தன் தற்போதைய வாழ்க்கையை கடவுள் நம்பிக்கையில் விட்டுவிட்டான் என்றார். அன்று இரவு அனன்யா தன் அரசு பங்களாவில் இருந்தாள். ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. முதல் முறையாக தன் கடந்த காலம் வெற்றியை காட்டிலும் பெரிதாக அவளுக்கு தோன்றியது. அடுத்த நாள் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவள் ஓட்டுநரிடம் வழியை சற்று மாற்று என்றாள். கார் நகரத்தின் பழைய அரசு பள்ளிக்கு முன்னே நின்றது. தொலைவில் ஒரு ஆலமரத்தின் அடியில் சுமார் 20 குழந்தைகள் தரையில் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னே சாதாரண உடையில் ஒல்லியான ஒரு நபர் தன் முழு மனதோடு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார். அவனது ஆடைகள் பழையவையாக இருந்தன, காலணிகள் தேய்ந்திருந்தன. ஆனால் அவனது குரலில் அதே தன்னம்பிக்கை இருந்தது. ஒரு காலத்தில் அனன்யாவிற்கு தைரியமளித்த அதே குரல். அவன் அஜய் தான். அனன்யா காரின் உள்ளேயே அமர்ந்திருந்தாள். பாடம் முடிந்ததும் குழந்தைகள் ஒவ்வொன்றாக வந்து அஜயின் கால்களை தொட்டு வணங்குவதை கண்ணாடி வழியே அவள் பார்த்தாள். ஒரு குழந்தை அவனுக்கு ஒரு சிறிய டிபன் பாக்ஸை கொடுத்தது. அஜய் புன்னகையுடன், இதை வீட்டிற்கு கொண்டு போ, உன் தங்கை பசியோடு இருப்பாள் என்றான். அக்குழந்தை, ஐயா, நீங்கள் இன்றைக்கும் சாப்பிடவில்லையா என்றது. அஜய் சிரித்து கொண்டே, எனக்கு பசி இல்லை, நீங்கள் நன்றாக படித்து நல்ல மனிதர்களாக வாருங்கள், அதுவே என் உணவு என்றான். இந்த காட்சியை கண்ட அனன்யாவின் கைகள் நடுங்கின. ஒரு காலத்தில் இதே மனிதன் அவளது கனவுகளுக்காக தன் தேவைகளையே மறந்தான் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் காரை விட்டு இறங்க விரும்பினாள். ஆனால் அவளது கால்கள் முன்னே நகரவில்லை. அதற்குள் நீதிமன்ற ஊழியர் ஒருவர் ஓடி வந்து பதற்றத்துடன், அஜய், சீக்கிரம் வாருங்கள், மருத்துவமனையிலிருந்து போன் வந்தது, உங்கள் தந்தையின் உடல்நிலை திடீரென்று மிகவும் மோசமாகிவிட்டது என்றார். அஜய் ஒரு கணமும் தாமதிக்காமல் குழந்தைகளிடம், பயப்படாதீர்கள், நாளைய வகுப்பு சரியான நேரத்திற்கு நடக்கும் என்று கூறிவிட்டு மருத்துவமனையை நோக்கி வேகமாக ஓடினான். காரினுள்ளே அமர்ந்திருந்த அனன்யா அவன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றாள். அவளது மனதில் ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப எதிரொலித்தது. 7 வருடங்களுக்கு முன்பு அவள் ஒரு ஏழை மனிதனை விட்டு சென்றாளா, அல்லது தன் குண நலனையே உண்மையான செல்வமாக கொண்ட ஒரு மனிதனை இழந்து விட்டாளா? அஜய் அவளுக்காக 7 வருடங்களாக ஒரு ரகசியத்தை தன் இதயத்தில் ஒளித்து வைத்திருக்கிறான் என்பதும், அதை அறிந்த பிறகு அவளது உலகமே மாறப்போகிறது என்பதும் அவளுக்கு இதுவரை தெரியாது. மருத்துவமனைக்கு வெளியே நின்ற அரசு காரில் அமர்ந்திருந்த அனன்யாவின் பார்வை அஜய் தன் நோய்வாய்ப்பட்ட தந்தையிடம் ஓடி சென்ற அந்த நுழைவாயிலேயே நிலைத்திருந்தது. அவளது மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. 7 வருடங்களுக்கு முன்பு வறுமையே அவனது மிகப்பெரிய பலவீனம் என்று நினைத்துதான் அவள் அஜயை பிரிந்து சென்றாள். ஆனால் இன்று அதே மனிதன் தன் சொந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் மற்றவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவமனை ஊழியர் ஒருவர் வெளியே வந்து மெதுவாக, அஜய் மீண்டும் தன் சொந்த சிகிச்சையை தள்ளி போட்டுவிட்டார், முதலில் தன் தந்தைக்கு மருந்து வாங்கி இருக்கிறார் என்றார். இதை கேட்டதும் அனன்யாவின் முகம் வெளுத்து போனது. ஒரு மனிதனின் உண்மையான தகுதி அவனது வங்கி சேமிப்பில் இல்லை என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். மாறாக அவனது செயல்களாலேயே அறியப்படுகிறது. அடுத்த நாள் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான உரிமையியல் வழக்கின் விசாரணை இருந்தது. நீதிமன்றம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. அனன்யா தன் இருக்கையில் அமர்ந்த உடனேயே அட்டவணையாளர் அடுத்த பெயரை உரக்க படித்தார். சாட்சி திரு அஜய். இந்த பெயரை கேட்டதும் அனன்யாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. நீதிமன்றத்தின் முதன்மை வாசலில் இருந்து அஜய் உள்ளே வந்தான். அவனது ஆடைகள் இன்றைக்கும் எளிமையாகவே இருந்தன. ஆனால் அவனது நடையில் சுயமரியாதை தெளிவாக தெரிந்தது. அவன் நீதிமன்றத்தை மரியாதையுடன் வணங்கிவிட்டு சாட்சி கூண்டில் சென்று நின்றான். இருவரின் பார்வைகளும் சில நொடிகள் சந்தித்தன. ஆனால் அஜயின் முகத்தில் எந்த குறையோ கோபமோ இல்லை, அமைதி மட்டுமே இருந்தது. வழக்கின் விசாரணை தொடங்கியது. அஜய் முழு நேர்மையுடன் தன் சாட்சியத்தை அளித்தான். அவன் எந்த பக்கத்திற்கும் சாதகமாக பேசவில்லை. நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் அவனது தெளிவையும் உண்மையையும் கண்டு வியந்தனர். விசாரணை முடிந்ததும் அனன்யா அலுவலகபூர்வ நடைமுறைகளை முடித்தாள். ஆனால் அவளது மனதில் ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருந்தது, அஜயிடம் தனியாக பேச வேண்டும். அவன் வெளியே இருந்தால் பணிவுடன் சந்திக்குமாறு கேட்க சொல்லி தன் உதவியாளரிடம் கோரினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு நீதிமன்றத்தின் ஒரு சிறிய சந்திப்பு அறையில் இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்திருந்தனர். 7 ஆண்டுகால அமைதி அந்த அறையில் நிலவியது. அனன்யா மெதுவான குரலில், எப்படி இருக்கிறாய் அஜய் என்று கேட்டாள். அஜய் சிறு புன்னகையுடன், கடவுளின் அருளால் நன்றாக இருக்கிறேன், உங்கள் வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நீங்கள் உங்கள் கனவை நிறைவேற்றி கொண்டீர்கள் என்றான்.
அவனது வார்த்தைகளில் உண்மையான மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. எந்த கேலியோ கசப்போ இல்லை. இந்த விஷயம்தான் அனனியாவின் மனதை ஆழமாக காயப்படுத்தியது. சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு அனனியா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீ ஏன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டாள். அஜய் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி அமைதியான குரலில், ஒவ்வொரு உறவும் வாழ்நாள் முழுவதும் கூடவே வர வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் ஒருவர் மீது இருக்கும் மரியாதை வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க முடியும். என் பங்கிற்குரிய பொறுப்புகளிலேயே நான் மகிழ்ச்சியை கண்டுபிடித்து விட்டேன் என்றான். இதை கேட்டதும் அனனியாவின் கண்கள் கலங்கின. அஜய் தன் மீது கோபமாக இருப்பான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவனுக்குள் இன்றைக்கும் மரியாதை மட்டுமே மிச்சம் இருந்தது. அப்போது மருத்துவமனையிலிருந்து போன் வந்தது. அஜயின் தந்தையின் உடல்நிலை மீண்டும் மோசமாகி இருந்தது. அவன் உடனே எழுந்தான். செல்வதற்கு முன் எனக்கு விடை கொடுங்கள், தந்தை எனக்காக காத்திருப்பார் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக சென்றான். அனனியாவும் சிறிது நேரத்திற்கு பிறகு யாருக்கும் சொல்லாமல் மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கே அவளது அகந்தை அனைத்தையும் உடைத்தெறியும் ஒரு காட்சியை கண்டாள். அஜய் மருத்துவமனையின் கட்டண பிரிவின் வாசலில் நின்று கொண்டு தன் பழைய கடிகாரத்தை கலச்சி கொண்டிருந்தான். அவன் ஊழியரிடம், இதை வைத்துக் கொள்ளுங்கள், இப்போது என்னிடம் முழு பணமும் இல்லை, மீதியே இன்னும் சில நாட்களில் கொடுத்து விடுகிறேன், ஆனால் சிகிச்சையை நிறுத்திவிடார்கள் என்றான். ஊழியர் விதிகளை சுட்டி காட்டினார். அப்போது மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் வெளியே வந்தார். அவர் அஜயை அடையாளம் கண்டதும் ஊழியரிடம், இவரது கடிகாரத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். சென்ற ஆண்டு வெள்ளத்தின் போது நம் முகாமில் எந்த கட்டணமும் இன்றி பல மாதங்களாக குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்தவர் இவர். இவரது தந்தையின் சிகிச்சை தொடரும் என்றார். அனனியா தூரத்தில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. இவனிடம் தருவதற்கு எதுவுமே இல்லை என்று கூறித்தானே ஒரு காலத்தில் இதே மனிதனை விட்டு பிரிந்தோம் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இன்று அஜயிடம் கொடுப்பதற்கு மிக அரிய பொருளான மனித நேயம் இருந்தது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அன்று மாலை மருத்துவமனைக்கு வெளியே முதல் நாளில் அனனியாவை அடையாளம் கண்ட அதே முதிய பெண்மணி மீண்டும் சந்தித்தார். அவர் தன் பையிலிருந்து ஒரு பழைய நாட்குறிப்பை எடுத்து, மகளே, நீ சென்ற பிறகு இதை அஜய் என்னிடம் பத்திரமாக வைத்துக் கொள்ள கொடுத்தான். அனனியா எப்போதாவது திரும்பி வந்து அவளுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே கொடுங்கள் என்று கூறியிருந்தான் என்றார். நடுங்கும் கரங்களால் அனனியா அந்த நாட்குறிப்பை திறந்தாள். முதல் பக்கத்திலேயே எழுதப்பட்டிருந்தது, இந்த நாட்குறிப்பு எப்போதாவது உன் கைகளுக்கு கிடைத்தால் முதலில் உன்னை நீயே குற்றவாளியாக்கி கொள்ளாதே. மனிதன் சில நேரங்களில் கனவுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் இடையே சிக்கிக் கொள்கிறான். நீ நீதி வழங்கும் போது எப்போதும் மனிதனின் குணநலனை பார்க்க வேண்டும், அவனது தகுதியை அல்ல என்றுதான் நான் இன்றைக்கும் விரும்புகிறேன். அனனியாவின் மூச்சு வேகமாகியது. அவள் தொடர்ந்து படிக்க தொடங்கினாள். ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, உன் நீதித்துறை தேர்வின் கடைசி நேர கட்டணத்தை செலுத்துவதற்காக நான் கடையின் பாதியளவு பொருட்களை நஷ்டத்திற்கு விற்றேன் என்பது உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. இது உனக்கு தெரிந்தால் நீ தேர்வை எழுதாமல் விட்டுவிடுவாயோ என்ற பயத்தில் உண்மையை மறைத்து விட்டேன். அனனியாவின் கைகள் நடுங்கத் தொடங்கின. கோபத்தில் அஜயை பார்த்து, நீ எனக்காக எதுவும் செய்யவில்லை என்று கூறிய அந்த நாள் அவளது கண்முன்னே வந்து சென்றது. ஆனால் உண்மையோ முற்றிலும் வேறாக இருந்தது. அவள் பெருமைப்பட்டு கொண்ட அவளது வெற்றியின் அடித்தளமே அஜயின் தியாகத்தில்தான் அமைக்கப்பட்டிருந்தது. நாட்குறிப்பின் அடுத்த பக்கத்தை திறந்ததும் ஒரு வங்கியின் ரசீது வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவள் தேர்வு கட்டணம் செலுத்திய அதே தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. கட்டணம் செலுத்தியவரின் பெயரை கண்டதும் அவளது காலடியிலிருந்து நிலமே நழுவியது. அங்கே அஜய் என்று எழுதப்பட்டிருந்தது. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் நிறுத்த முடியாமல் வழிந்து கொண்டிருந்தது. வறுமையின் காரணமாக தான் எந்த மனிதனை ஒதுக்கி தள்ளினாலோ அதே மனிதன்தான் தான் எந்த பெருமையும் தேடிக்கொள்ளாமல் அவளது கனவுகளுக்கு தன் சொந்த கரங்களால் உயிர் ஊட்டினான். ஆனால் இன்னமும் ஒரு உண்மை மிச்சமிருந்தது. நாட்குறிப்பின் கடைசி மூடிய உரையின் மீது, நீ முழு உண்மையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்று தோன்றும் போது மட்டுமே இதை திற என்று எழுதப்பட்டிருந்தது. அனனியா நடுங்கும் கரங்களால் அந்த உரையை எடுத்தாள். ஆனால் அதை திறக்க அவளுக்கு தைரியம் வரவில்லை. அந்த உரையினுள்ளே எழுதப்பட்டிருந்த ரகசியம் அவளது வாழ்க்கையை மட்டுமல்ல, அஜயின் முழு வாழ்க்கையின் திசையையுமே மாற்றப் போகிறது என்பதை அவள் சிறிதும் யூகிக்கவில்லை. இரவின் அமைதியில் அனனியா தன் அரசு பங்களாவின் படிப்பு அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். மேஜையில் அஜயின் பழைய நாட்குறிப்பு திறந்திருந்தது. அதன் அருகே அந்த மூடிய உரை வைக்கப்பட்டிருந்தது. அதை திறப்பதற்கான தைரியத்தை பல மணி நேரமாக அவளால் திரட்ட முடியாமல் இருந்தது. கடைசியாக அவள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். நடுங்கும் கரங்களால் உரையை திறந்து உள்ளே இருந்த கடிதத்தை வெளியே எடுத்தாள். கடிதத்தின் தொடக்கத்தை படித்தவுடனேயே அவளது கண்கள் கலங்கின. அன்புள்ள அனனியா,
நீ இந்த கடிதத்தை படிக்கிறாய் என்றால் என்னை பற்றிய உண்மையை அறிய நீ முயன்றிருக்கிறாய் என்று அர்த்தம். முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காகவும் உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே. தவறு ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடியதுதான். ஆனால் தன் தவறை ஒப்புக்கொண்டு அதை திருத்திக் கொள்ளும் தைரியம் கொண்டவனே மாமனிதன் ஆகிறான். அனனியாவின் இதய துடிப்பு வேகமாகியது. அவள் தொடர்ந்து படித்தாள். நீ என்னை விட்டு சென்ற அன்று உன்னை ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன். ஏனெனில் உன்னை வறுமை பயமுறுத்தவில்லை, பாதுகாப்பற்ற உணர்வே பயமுறுத்தியது. உன் கனவுகள் மிகப்பெரியவை என்பதை நான் அறிவேன். நான் உன்னை தடுத்திருந்தால் ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் உன் தோல்விக்கு என்னை தான் காரணியாக நினைத்திருப்பாய். அதனால்தான் உன்னை செல்ல அனுமதித்தேன். உன் வெற்றியே என் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அனனியாவின் இதயத்தை தட்டி கொண்டிருந்தது. ஆனால் மிகப்பெரிய உண்மை இன்னும் மிச்சம் இருந்தது. அடுத்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, உனக்கு நினைவிருக்கும், உன் கடைசி நீதித்துறை தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்பு என் புத்தக கடை திடீரென்று மூடப்பட்டது. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாக அனைவரும் நினைத்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் கடையை விற்று கிடைத்த பணத்தை கொண்டுதான் உன் படிப்பு, தேர்வு மற்றும் தந்தையின் மருத்துவ செலவுகளை நான் சமாளித்தேன். இது உனக்கு தெரிய வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பவில்லை. எந்த பாரமும் இன்றி நீ உன் கனவு சிறகுகளை விரித்து பறக்க வேண்டும் என்று விரும்பினேன். கடிதத்தை படிக்க படிக்க அனன்யா கதறி அழத் தொடங்கினாள். பல வருடங்களாக தான் பெருமைப்பட்டு கொண்டிருந்த வெற்றியின் பின்னணியில் அஜயின் மௌன தியாகம் இருந்தது. தன் வாழ்க்கையின் மிக உண்மையான ஒரு மனிதனை, அவனது பையை பார்த்துவிட்டு அவனது இதயத்தை பார்க்க தவறிய ஒரே காரணத்திற்காக தான் இழந்துவிட்டோம் என்பதை அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் காலை அவள் எந்தவித அலுவல் முறைகளும் இன்றி நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றாள். அஜய் தன் தந்தையின் கட்டிலின் அருகே அமர்ந்து அவரது கைகளை பிடித்து கொண்டு புன்னகைத்து கொண்டிருந்தான். தந்தையின் உடல்நிலை இப்போது முன்பை விட தேறியிருந்தது. அனன்யா வாசலில் சில நொடிகள் நின்றாள். அஜய் அவளை பார்த்து மரியாதையுடன் எழுந்தான். அனன்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவள் மெதுவான குரலில், என்னை மன்னித்து விடு அஜய், நான் உன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை என்றாள். அஜய் அமைதியான குரலில், மனதில் குறை இருக்கும் இடத்தில்தான் மன்னிப்பு கேட்கப்படும். நானோ உனக்காக எப்போதும் பிரார்த்திக்கவே செய்திருக்கிறேன் என்று பதிலளித்தான். இதை கேட்டதும் அனன்யாவின் தலை குனிந்தது. உண்மையான மாண்பு பதவி, அந்தஸ்து அல்லது பணத்தில் இல்லை, மாறாக மன்னிக்கும் குணத்தில்தான் இருக்கிறது என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். சில நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. தலைப்பு, நேர்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வு. நகரத்தின் ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அங்கே கூடியிருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட நீதிபதி என்ற முறையில் அனன்யா உரை நிகழ்த்த வேண்டியிருந்தது. அவள் சட்டம் மற்றும் நீதியை பற்றி பேசுவாள் என்றே அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவள் மேடைக்கு வந்து சில நொடிகள் மௌனம் காத்துவிட்டு, இன்று நான் சட்டத்தை பற்றியல்ல, வாழ்க்கையின் ஒரு பாடத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன். ஒரு மனிதனின் மதிப்பை அவனது பொருளாதார நிலையை வைத்து கணித்து விட்டேன். பின்னர் தான் புரிந்தது, குணநலனை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்பது என்றாள். அரங்கம் முழுவதும் அமைதியானது. அனன்யா தொடர்ந்து, இன்று நான் இந்த மேடையில் எந்த ஒரு விருதையும் எதிர்பார்க்காமல் பல ஆண்டுகளாக ஏழை குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து தன் குடும்பத்தின் கடமைகளை நிறைவேற்றி யார் மீதும் எந்த குறையும் சொல்லாத ஒரு நபரை கௌரவிக்க விரும்புகிறேன். தயவு செய்து திரு அஜய் அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அஜய் சற்று தயக்கத்துடன் மேடைக்கு வந்தான். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் முழக்கத்தால் எதிரொலித்தது. அவன் பல ஆண்டுகளாக இலவசமாக பாடம் கற்பித்த குழந்தைகள் மிக உரக்க கைத்தட்டி கொண்டிருந்தனர். அனன்யா அவனிடம் பாராட்டு சான்றிதழை வழங்கி, இன்று இந்த மரியாதை ஒரு ஏழை மனிதருக்கு வழங்கப்பட்டது அல்ல, மாறாக பணக்கார குணநலன் கொண்ட ஒரு குடிமகனுக்கு வழங்கப்பட்டது என்றாள். அஜய் மைக்கை பிடித்து புன்னகையுடன், என் வாழ்க்கையின் சம்பாத்தியம் என்று ஏதேனும் இருந்தால் அது இந்த குழந்தைகளின் புன்னகை மட்டுமே. ஒரு மனிதனின் அடையாளம் அவனது ஆடைகள், வீடு அல்லது வங்கி சேமிப்பில் இல்லை, அவனது நடத்தையில்தான் இருக்கிறது. என் அனுபவத்திலிருந்து ஒரே ஒரு நபரின் எண்ணம் மாறினாலும் அதுவே எனக்கு மிகப்பெரிய மரியாதையாகும் என்றான். அன்றைய தினத்திற்கு பிறகு நகரத்தில் ஒரு புதிய பேச்சுக்கள் தொடங்கியது. மக்கள் அஜயின் வறுமையை பற்றி பேசாமல் அவனது உயர்ந்த ஆளுமையை பற்றி பேசத் தொடங்கினர். பல சமூக அமைப்புகள் அவனது இலவச கல்வி இயக்கத்திற்கு ஆதரவளிக்க முன்வந்தன. எந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு காலத்தில் 20 குழந்தைகள் அமர்ந்திருந்தனரோ அங்கே இப்போது ஒரு சிறிய கற்பித்தல் மையம் உருவானது. நகரத்து மக்கள் புத்தகங்களை தானமாக வழங்க தொடங்கினர். பல ஆசிரியர்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்தனர்.
அனன்யாவும் தன் பதவியை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் இடையிலான எல்லைகளை பூரணமாக மதித்தாள். அவள் அவ்வப்போது அந்த மையத்திற்கு ஒரு சாதாரண குடிமகளாக சென்று குழந்தைகளுக்கு ஊக்கமளித்து வந்தாள். மேலும் கல்வியின் நோக்கம் வெறும் பெரிய பதவியை பெறுவது மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதனாக மாறுவதுதான் என்ற செய்தியையும் பரப்பினாள். ஒரு நாள் ஒரு மாணவன் அஜயிடம், ஐயா, யாராவது நமக்கு தீங்கு செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அஜய் புன்னகைத்து, தீங்கு செய்பவரை வெறுக்காதே. ஒரு நாள் அவனுக்கே தன் தவறு புரியும் அளவுக்கு உன் குணம் மிக சிறந்ததாக மாற முயற்சி செய். பழி வாங்குவதால் அல்ல, நல்ல மனிதனாக மாறுவதில்தான் மிகப்பெரிய வெற்றியே இருக்கிறது என்றான். அனன்யா இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை புரிந்து கொள்ளத்தான் தனக்கு 7 வருடங்கள் ஆகியிருக்கிறது என்பதை மனதிற்குள் ஒப்புக்கொண்டாள். காலம் கடந்தது. நகரத்தில் எப்போதெல்லாம் நேர்மை, சேவை மற்றும் மரியாதையை பற்றிய பேச்சு வருகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் அஜயை உதாரணமாக கூறினர். மேலும் எப்போதெல்லாம் ஒரு இளைஞன் வெற்றியின் அகந்தையில் மற்றவர்களை சிறிதாக எண்ண தொடங்குகிறானோ அப்போதெல்லாம் அனன்யா தன் கதையை கூறி, ஒரு மனிதனின் சூழ்நிலைகள் தற்காலிகமானவையாக இருக்கலாம், ஆனால் அவனது குணநலனே அவனது உண்மையான அடையாளம் என்று புரிய வைப்பாள். அன்று மாலை இருவரும் பழைய ஆலமரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தனர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அனன்யா சொன்னால், நீதி என்பது நீதிமன்றத்தில் மட்டும் வழங்கப்படுவதில்லை, நம் எண்ணங்களிலும் வழங்கப்பட வேண்டும் என்பது இன்றுதான் எனக்கு புரிந்தது என்றாள். அஜய் புன்னகைத்து, ஒருவன் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் அவனுக்குள் உண்மையான நீதி பிறக்கிறது என்றான். நண்பர்களே, இதுவே இந்த கதையின் மிகப்பெரிய பாடமாகும். ஒருபோதும் ஒரு மனிதனின் மதிப்பை அவனது வறுமை, வேலை அல்லது அந்தஸ்தை வைத்து கணிக்காதீர்கள். பணம் காலப்போக்கில் மாறக்கூடும், ஆனால் நேர்மை, தியாகம், கருணை மற்றும் நற்குணமே வாழ்நாள் முழுவதும் கூடவே வரும் உண்மையான சொத்தாகும். மற்றவர்களின் கனவுகளுக்கு தோள் கொடுப்பவனே உண்மையில் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆவான். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால், இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற உணர்வு பூர்வமான மற்றும் குடும்பத்தோடு கேட்கக்கூடிய கதைகளுக்காக கூடவே இருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் ஒரு சிறிய ஆதரவு இதுபோன்ற மேலும் பல கதைகளை உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது. நன்றி.